கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 7ஆம் மாதத்துடைய வாக்கு தத்தம் எரேமியா 31:14. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே திருப்தி ஆவார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் நன்மையினாலே உங்களை திருப்தியாக்குவார். நன்மையான எந்த யுகம், பூரணமான எந்த வரமும் அது பரத்திலிருந்து உண்டாக்கி ஜோதிகளின் பிதாவிடத்தில் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்க கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்கள் நன்மையினாலே உங்களை வாயை திருப்தியாக்கி உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அது மாத்திரமல்லாதபடி சங்கீதம் 91:16 நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை குறித்தும் ஞானஸ்தானத்தை குறித்து இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ, ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்ளவில்லையோ, கர்த்தர் உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். கர்த்தர் உங்களை மிகவும் ஆசீர்வதிக்கிற பிரியமானவர்களே. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைப்படாது என்று சொல்லி இந்த மாதம் முழுவதும் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு, மக்களுக்கு அவர் நன்மையான காரியங்களை செய்து வருகிற பிரியமானவர்களே. 128வது சங்கீதம் 2ஆம் வசனத்தில் உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாகும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாதபடி சகரியா 9:12 நம்பிக்கையுடைய சிறைகளை நீங்கள் அரணுக்கு திரும்புகள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் சொல்லி இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை செய்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.